மணி 3 நிமிடங்கள். இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் தாருங்கள். ஆமா. யாக்கா இல்லையா? நீங்க தாருங்க. யாராவது தரத்தரவாங்க முதல்ல. பாமுக பொருட்சொல் இன்று அவர் இருக்கிறார் இல்லையே தெரியல, சத்தம் இல்லை. ஆமா. இன்றைய பாமுக பொருட்சொல் பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொருட்சொல் என்று நார். என்னுடைய நார் எத்தனையாவது அது நம்பர் 1886 என்றும் கூறிக்கொண்டு நார். கயிறு, அன்பு என்ற சொற்களை கொண்டு இந்த நார் வருகின்றது. தேங்காயிலிருந்து எடுக்கப்படும் தும்பு நார் என்று சொல்வோம். இந்த நார்களை உரித்து ஊற வைத்து கயிறு திரிக்கப்படுகின்றது. பெரிய பெரிய கயிறுகள் எல்லாம் சிறிய அளவிலிருந்து பெரிய பெரிய படங்கள் அந்த சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு இந்த கயிறுகள், இந்த நார்கள் தேங்காய் தும்பிலிருந்து தான் அந்த நார்கள் எடுக்கப்பட்டு அந்த கயிறுகள் திரிக்கப்படுகின்றது. இதுக்கான சில தொழிற்சாலைகளே இருக்கின்றது. அந்த காலங்களில் கைகளால திரிச்சு அந்த சுற்றி 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 செய்ததை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இப்போது தொழிற்சாலைகள் மெஷின் ஆக்கி விட்டது. அந்த நல்ல கையால தான் வாங்கி செய்தாங்க கயிறு. சுத்தி சுத்தி தான் கயிறு செய்தார்கள். பிறகு இப்ப தொழிற்சாலைகள் வந்ததால எல்லாம் நல்ல இலகுவாக்கப்பட்டு விட்டது. இந்த நார்களை ஊற வைத்து கயிறு திரிக்கப்படுகிறது. மற்றது சிலர் வாய் சொல்லாக சொல்வதுண்டு, எனது கோபத்தை கிளறாதே, உன்னை நார் நாராய் கெடுத்து தொங்க விட்டு விடுவேன் என்று சொல்லுவார்கள் அப்படி. ஆமாணி, ஹலோ வாணி, என்ன சத்தம் இல்ல? இல்ல சொல்லுங்க சொல்லுங்க, வார ஒரு நிமிஷத்தால் கேக்குதா? சொல்லுங்க ஒரு நிமிஷத்தால வாரணும். சிலர் வாய்ச்சொல்லாக சொல்வதுண்டு, எனது கோபத்தை கிளறாத, உன்னை நான் நார் நாராய் கிழித்து தொங்க விடுவேன் என்று. மற்றது மலர்களை வாழை நாரில் தொடுத்து மாலை கட்டுவார்கள். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். கல்லில் நார் உரிப்பது போல, அதாவது ஒருவரிடமிருந்து ஒரு உதவியை பெறுவது கல்லில் இருந்து நார் உரிப்பது போல கடினமாக இருக்கும். அன்பையும் நார் என்று சொல்லுகின்றோம். அன்பும் நார் எனப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவுதான் என்னுடைய நார். நன்றி, வணக்கம். வணக்கம் மணி. வணக்கம். வணக்கம் ஐயாக்கா, நீங்க சொல்லுங்க. வாணி அந்தால போயிட்டா நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. இந்திய பாம பொருட்சொல் பார் பார் இல்ல நார் 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 1057. நார் பனைமரத்து உலையிலே மட்டையில் நார் இழுத்து வேலி கட்ட பாவிப்பார்கள். நார் வாழைத்தடலிருந்து நார் உரித்து மாலை சரங்கட்ட உபயோகிப்பார்கள். நார் நார்ச்சத்துள்ள உணவுகள், பழங்களை, காய்கறிகளை சாப்பிட்டால் உடம்புக்கு நலமானது. நார் பருத்தி, சணல் ஆடைகள், பைகள், சாக்கள் செய்வதற்கு இந்த நார் உதவுகின்றது. ஒரு சின்ன மரங்கள் இதுகளில் இருந்து எடுப்பார்கள். நாராக சின்ன பயிர்கள். நார் தேங்காய் பூச்சல் திரித்து எடுத்து அதில் கயிறு செய்து பாவிப்பார்கள். ஒருவர் ஒரு வேலையை செய்யும் போது நார் உரித்தவர்கள் போல் என்று சொல்லி ஒரு பழமொழியும் உண்டு. இந்த இது வேலை செய்யல தெரியல நின்றுட்டது சத்தம்தான் வருது. நன்றி. நார் என்று சொல்லி முடிச்சுட்டேன். நார்ச்சத்துக்கள் அடங்கிய உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள். பழங்கள், மரக்கறிகள், நார்ச்சத்தான உணவுகளை சாப்பிடணும். அது நிலத்துகளை இருக்கிற மரக்கறிகள் தான் நல்ல மண்டு. கிழங்கு வகைகள் எல்லாம் நல்ல மண்டு, நார்ச்சத்துள்ளது. எல்லா சகோதரர்களுக்கும் மன்னிப்போட எனக்கு நன்றி, வணக்கம். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, நித்திரதோங்குறீங்களா இருக்குப்பா? பிரேவணி இருந்தா சோதரி. சரி, இல்ல யோகா முடிய உங்கள் வாழ்த்து வர்றது மன்னிப்போட பிரேவணி முடிய கண்ண முடிதான் பிரே பண்றேன்னா அப்ப அப்படின்னு பார்த்தேன்னு இப்ப சகோதரி அழைச்சிருக்கிறார். சகோதரி யோகா செய்யலையோ நீங்க? இந்த ஆரம்பத்தில் செய்து போட்டு அக்கா பிரே பண்ண தாக்கிட்டேன். அப்படி அரைப்படக்கூடாது, சரியா?
நான் செய்யறது மட்டும்தான் செய்வேன். நாலு மட்டும் தான் நான் செய்திருக்கேன். மற்ற ஒன்றும் செய்யல. சரி, ஓகே, கஷ்டம். ஓகே, ஓகே. நான் நன்றி. நிப்பாட்டியிருக்க வாரேன் கவரி நிப்பாட்டி ஆசிரியர் தரிசி சண்முகநாதனுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கடன் சிறப்பித்த அத்தனை அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்து கூறிக்கொண்டு நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம். கல்லில் நார் உரிக்கிறேன்னு சொல்லுவார்கள் என்ன? நான் சொன்ன நான் எழுதியிருந்தேன் வாணி. ஏண்டா என்ன கல்லில் நார் உரிக்கிறேன்டா? அவ்வளவு கடினம். கல்லில நார் உரிப்பது கடினமான வேலை. கல்லில நார் உரிப்பது, கல்லில நார் உரிக்கலுமா? கல்லில நார் இல்ல. அந்த உரிப்பது போல சிலர்கிட்ட ஒரு உதவியை கேட்டு அவர்கிட்ட அந்த உதவியை பெறுறது, அவரோட செய்ய வைக்கிறதுலாம் சரியான கஷ்டம். சரியான கஷ்டம். ஓகே, நான் சொல்லியிருந்தேன், எழுதியிருந்தேன். கல்லில நார் உரிப்பது போல இருக்கும். நாட்டத்துள்ள பழங்கள் என்ன? நாட்சத்துள்ள பழங்கள் பனகா பழம், மாம்பழம், மாம்பழம், பனங்கா பழம். அந்த தும்பதும்பா இருக்கிறத தான் நீ அப்படித்தான் பண்ணிக்கலாம். நாட்சத்து மற்ற பனங்கிழங்கு, பழங்களாங்க. அநேகமாக அந்த கிழங்கு வகைகள்ல நார்ச்சத்து இருக்குன்னு சொல்லுவார்கள். பனங்கிழங்கெல்லாம் நார்ச்சத்துள்ள பழம். கிழங்குகள், கரணக்கிழங்கு அதெல்லாம் இருக்கு நினைக்கிறேன். இருக்கும். நிலத்துல விளைகிற எல்லாம் நார்ச்சத்துள்ள சொல்லுவார்கள். நார்ச்சத்து. நன்றி. நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள் என்ன தந்திருக்கிறார் என்று பார்ப்போம். அவகோடா அந்த படத்துல இருக்குது வாணி. அவகோடால இருக்குது, ஆப்பிள்ல இருக்குது, ஸ்ட்ராபெரியில இருக்குது, மற்றது அந்த நாங்கள் விடியவுல சாப்பிட்ற ஓட்ஸ் அதுல இருக்குது, மற்ற கருப்பு சாக்லேட் அதுல ஆமா அதுல இருக்குது, மற்றது அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இனிப்பான உருளைக்கிழங்கு அதுல இருக்குது, மற்றது இதுல பாக்க அந்த விதைகள் பாதாம் பருப்பு அதுகள்ல இருக்குது, பாப்கார்ன்ல இருக்குது, சுண்டல் கடலையில இருக்குது, மற்றது சின்ன பீன்ஸ்ல இருக்குது, பருப்பு வகையில இருக்குது, புரோக்கோலி அதுல இருக்குது, வாழைப்பழத்திலே புரோக்கோலியில இருக்குது, வாழையிலையும் இருக்குது, வாழைப்பழத்திலும். இனிய காலை வணக்கம். நான் லண்டனில் இருந்து பொறிச்சொல் 1087வது பொறிச்சொல் நேர். நேர் சிலர் சொல்லுவார்கள் கல்லில நார் உரித்தமாயிருக்கு என்று. சில பேரை திருத்த முடியாதது அல்லது ஏதாவது ஒன்றை செய்ய முடியாவிட்டால் கல்லில் நார் உரிக்கிற மாதிரி என்று பாருங்கள். கல்லில் நாரை உரிக்க முடியாது. நார் என்று சொன்னால் நாங்கள் மூரி மட்டையை ஒரு இடத்தை வெட்டி போட்டு அதனை மடித்து அதனை அந்த நாரை எடுப்பார்கள். அதுபோல வாழை மரத்தில் கூட நாரை எடுத்து மாலைகள் கட்டுவதற்கு அன்புக்கு ஒரு பதம் வந்திருக்கிறது நார் என்று. அன்பானவர்களை நார் என்று சொல்லலாம். என்ன மூரி மட்டை? என்ன மட்டை? இதை சொல்றாரு தேங்காய் மட்டையா? தேங்காய் பொச்சு. தேங்காய் பொச்சு. தேங்காய் பொச்சிலதான் அந்த நார். இல்ல மூரி மட்டைன்ற பனையில இருந்து வார இது, பனையில இருந்து எடுக்கிற மூரி. அதுல அதைத்தான் அந்த ஊலை சிறுக்காது நீளமா இருக்கும், அந்த ஊலை பச்சை ஊலை இருக்கு, அதை வெட்டினா அதுல இருந்தான் நார் எடுக்கிற. அதுதான் சொல்ற மூரி மட்டை. அன்பு, கயிறு, தும்பு, மட்டை இவற்றையெல்லாம் இந்த நார் என்று சொல்லுவார்கள். நார் இறுக்கி முடித்து கட்டுவதற்காக இந்த நாரை பாவிப்பது. இந்த கயிறை அதாவது வேலி அடைக்க, வீடு மேய்வதற்கு மற்றும் பல வகை பொருட்களை பாவிப்பதற்கு மெல்லிய கயிறு, பெரிய கயிறு என்று சொல்லி பலவிதமான கயிறுகள் இருக்குது. நாம் கயிற்றை மரத்தில் கட்டி ஊஞ்சல் ஆடிய நினைவுகள் வந்து போகின்றன. கயிறு. மற்றது மட்டை, தும்பு எடுப்பார்கள். அந்த தென்னந்தும்பு எடுப்பார்கள். அந்த தும்புகளை எல்லாம் எடுத்து பழைய காலத்திலே மெத்தை, நாங்கள் படுக்கைக்கு மெத்தை செய்வதற்காக அந்த தும்பை பாய்ப்பார்கள். அதாவது பறவைகள் இந்த தும்புகளை சின்ன சின்ன இதுகளை எடுத்து கொண்டு போய் அதுகள் கூடு கட்டி வாழ்வதற்கு பாவிக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
வீட்டுக்குள்ள செம்பரத்தம்பு. ஆ ஒரு வீட்டுல வெளியில செம்பரத்தம்பு, இது வீட்டுக்குள்ள செம்பரத்தம்பு. இல்ல நல்ல முதல் வீட்டுக்குள்ள கலர் என்ன? நான் சோப்பு வச்சிருந்தேன் நான். ஆ, அது அப்புறம் வெளியில வைக்க ஒரு வருஷம் அப்படி செத்து போச்சுது வெயில்ல. அட அட, அட. இது வெளியிலேயே வச்சது சின்ன கண்டா பிங்க் சவர்தா சூப்பரா வருது. ஆ, நல்ல ம். வடிவா இருக்கு. நிறைய பூத்து கிடக்கு. நான் இலங்கையில இருந்து உணர்ந்ததா. இன்னும் இருக்கு நிறைய. ஆ, ம். சரி நடா மோகன் அவர்கள் வணக்கம் வாங்க. உற்சாக வணக்கம் எல்லோருக்கும். என்ன கனவேற காணும் இல்ல, கண எல்லாரும் விடுமுறையோ? கணவர் விடுமுறை ஸ்டார்ட். எல்லாரும் எப்ப நீங்கள் பாமுகம் காலை வெயிலண்டா விடுமுறை? போல படுத்து நித்திரையா போச்சுன்னு. எல்லாத்த விடுமுறைகளையும் சேர்த்து கூட்டிட்டு எப்ப பாமுகம் காலை வேளை விடுமுறை எடுக்க போறீங்க? அதான் தெரியல பார்ப்போம். இந்த இந்த ஒருக்கா மாதம் ஆக குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போகாம ஆ, கனவேர் விடுமுறை எடுக்கிற ஒரு வாரம் அப்படி நீங்க விடுமுறை எடுத்து பிறகு அங்க நாங்கள் ஆகஸ்ட்லயும் ஒரு வாரம் எடுப்போம், இல்லை 2 வாரம். ஆ, அப்ப அதை ஒரு திட்டமிடுங்கோ தயவு செய்து எல்லோரும். ஓகே. எப்ப போறீங்களோ எப்ப வாரீங்கன்னு அதிகமானவர்கள் இல்லாத போது செய்யலாம். பட் இன்னும் ஒரு விரைவு கேள்வி, எத்தனை பேர் ஆப் வழியாக ஜூமுக்கு வர்றீங்க? இலங்கையில ஆப் வழியாக ஜூம்ல இணைகிறீங்க? நீங்கள் நிகழ்ச்சி இணையும் போது ஆப் செயலி வழியாக எத்தனை பேர் வர்றீங்கல்ல ஜூமுக்குள்ளே என்று கேட்கிறேன். இல்லையா? அரோகரா. தயவு செய்து ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவர்கள் பண்ணுங்க. நான் வருவேன். நானும் வருவேன். நான் வருவேன் நேற்று இல்ல, யார் நானும் வர்றீங்க நேற்று வந்திருந்தேன். இன்னைக்கு மற்ற மாதிரி போறீங்க? இலங்கையில ஏனென்றால் திடீரென்று நாங்கள் அந்த பாஸ்வேர்டை மாத்திடுவோம். நீங்கள் முந்தின மாதிரி வரிக்குள்ள இணைய விடாது அது உங்களை. எப்பவுமே ஆப்ல தான் உயிர்ப்பாக இருக்கும். ஏன்னா அந்த திருட்டுத்தரமா உள்ளுக்கு வர்றவியல தடுக்கிறதுக்காக. மற்றது புதியவர்களுக்கு வந்து நாங்கள் நம்பர்கள் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, ஆப்பை கொடுத்தா ஆப்புகளால வரலாம். அப்ப நீங்க திடீரென்று விடிய சிந்தனைக்கு வருவீங்க, ஆப் ஜூம் வேலை செய்யாது உங்களுக்கு. ஏனென்றா பாஸ்வேர்ட் மாறி இருக்கும். அப்ப ஆப்ல போய் அங்கிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா பாடுற பாஸ்வேர்டு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் அதற்குள்ளால வர பழகுங்க. முக்கியமா நான் இப்ப இணைய நினைச்சது வந்து, இனிமேல் வாட்ஸ்அப்ல ஆசனம் வரப்போகுது, கலிக்கணை வரப்போகுது, அறிவு களஞ்சியம் வரப்போகுது என்று எழுத முடியாமல் போகும். ஏனென்றால் இப்ப ஆப்ல கருத்து வந்து பதிவிட கருத்து பார்வையிட 2 பக்கம் பதிஞ்சாச்சு. இப்ப ஒரு குயிக்கா திறந்து பாருங்க, அதுல எழுத தொடங்கும். தொகுப்பாளர்கள் அங்குதான் நேர்கள் கருத்து படிக்க முடியும், உறவுகள் அங்குதான் நிகழ்ச்சி பற்றி அறிய முடியும். ஏற்கனவே அறிவிச்சிருந்தா போன 9ஆம் தேதி ஜூன் மாதம் அறிவிச்சிருந்தாங்க எல்லாம் மாறப்போகுது, கனசிஸ்டங்கள் மாறப்போகுது. அப்ப இது சுகமான வழி. ஒரே ஒரு ஆப்பின் ஊடாகவே நீங்கள் ரேடியோ டிவி ரெண்டையும் மாறி மாறி பார்க்க கேட்கறதுக்கான வாய்ப்பு. அப்ப ஒருக்கா அந்த கருத்துல வருதாண்டு இருக்கா உறுதிப்படுத்துங்க. வாணிமோனும் கூட ஆப் இருக்கிறவங்க இருக்கா? இல்ல நான் டவுன்லோட் பண்ணல. அது இப்ப அடுத்த நிகழ்ச்சி போகணும் நான் இப்ப. இல்ல பண்றதுக்கு இல்ல, பண்ண சொல்லி இப்ப 2 இளமையாச்சு கனாலமாச்சு. இப்ப இன்றைக்கு இடைவெளியில இன்றைக்கு டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. நெய்ஸ்பிரிவர்கள் மறைஞ்சு மறைஞ்சு கீழே சூரியன் அஸ்தமனம் மாதிரி கீழே போயிட்டுல தெரியுது, அங்க அவருக்கு ஆப் வேலை செய்யலன்னு தெரியுது எனக்கு. யாரு கேலக்சியில வந்திருக்கிறவர்? நான் உண்டு. நான் என்றா உணர்ந்திருக்கிறேன். சரி. அதுல கருத்து வெளியே வந்து அது இதுல கீழே பெட்டியில கையில கருத்துக்கள் பதிவிட, வலக்கையில கருத்துக்கள் பதிவிட 2 பக்கம் இருக்குது. கருத்துக்கள் பதிவிட பக்கத்துல நீங்கள் டைப் பண்ணி வலன்சுவம் உங்களோட பேரை மேல முதல் பெட்டியையும் அடுத்தது கருத்தையும் போட்டுட்டு தட்டி விட்டீங்கன்னா இங்கால வந்து கருத்தை பார்வையிட பக்கத்துல பார்க்கும்போது நீங்க பதிஞ்சது உடனே வந்திருக்கும். அப்ப இப்ப இன்றைக்கு அடுத்த நிகழ்ச்சி என்ன? இப்போ புதன்கிழமை தினக்கவி இருக்குது, புதன்கிழமை இருக்குது, தினக்கம்மி சமகால இலக்கிய நேரம் 10, இலக்கியம் 11 இருக்குது. பெரிய நிகழ்ச்சிகள். மற்றது என்ன பெரிய நிகழ்ச்சி? குடும்பம் கோலையம் மரபு கவி. சரி, குடும்பம் கோலையும் தொகுப்பாளருக்கு சொல்லுங்க. கருத்துக்கள் அங்க எழுத நாங்க சொல்ல சொல்லி எல்லாரும் கண்டிப்பா எல்லாரும் கேட்கத்தானே வேணும். நாங்க இல்ல அது பிரச்சனை இல்லை, நாங்க எல்லாரும் சொல்லுவோம். சொல்லிக்கொள்ளும். அப்ப இனி தலைப்பு அதெல்லாம் வாட்ஸ்அப்ல பாக்கலாம். அப்ப இங்க ஒண்ணும் வந்திருக்காட்டி உடனடியா நீங்க அதுல போய் தட்டுனீங்கன்னா அதுக்குள்ள வரும். அதுக்குள்ள இருக்கா இன்றைக்கு இப்ப இதுல இருக்கிறவையில ஒரு உறுதிப்படுத்துங்க. வணக்கம், காலை வணக்கம், இது ஒன்று அதுல காலை வணக்கம் போட்டுறாதீங்க, அது வேற பிரச்சனை.
நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அல்லது இன்றைய பொருட்சொல் நார் இல்ல கல்லூரித்தோம், மூரி என்றால் என்ன, மோரி என்றால் என்ன என்று பேசினோம். இதுல ஒன்று எழுதுங்க. அதுல இப்ப அதே போல எல்லா தகவலும் இப்போ நேசிப்பவர்கள் இது எழுத போறீங்க, காலை வணக்கம் போட்டுறாதீங்க. அன்றைக்கு 3 காலை வணக்கம் போட்டுருக்கீங்க. நீங்களும் செல்லியல்ல சரி மன்னிக்க நானவதி திலைத்தேவனுக்கும் ஒரு பிரச்சனை. வாட்ஸ்அப்ல மெட்டாக்கள் எழுதி உறவுகள் குடும்பத்தில் அப்படி ஒன்றும் எழுதக்கூடாது தயவு செய்து. அது நேரம் இனக்கேடு. அவர்கள் உங்களுடைய நிகழ்ச்சி முன்னோட்டங்கள் இப்ப எழுதுறேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க எல்லாம். இப்ப ஒருக்கா உறுதிப்படுத்துங்க. அதுல ஒருக்கா ஏதாவது ஒன்று எழுதி அது வயசில் நிதியாளர்கள் கண்ணீரத்து வரீங்க டைப் பண்றீங்க போல இருக்கு. நீங்களே வணக்கம், நான் எழுதி கொண்டிருக்கேன். வணக்கம். கருத்து பக்கம் சுகமா வந்திருக்குது. ஏன்னா இப்போ உங்களோட ஒவ்வொருத்தட்ட முயற்சியும் வெளியில கூட பேருக்கு போறதுக்கான வாய்ப்பு இதுதான். வாட்ஸ்அப் நாங்கள் இல்ல இப்ப 69 பேர் இருக்கிறோம் நினைக்கிறேன் வாட்ஸ்அப் பாமு உறவுகள்ல. அவ்வளவு பேருக்கு தெரியும். அதுல 3/4 பேருக்கு இதுல 5 இல்ல அறிவும் இல்லை. அப்ப அவங்களுக்கு பிரயோசனம் இல்லை. ஆனா ஆப்ல போகும்போது என்னன்னா அது வேற வேற பலரும் உலகம் முழுக்க ஒவ்வொரு ஆட்கள் வந்து அந்த ஆப்பை என்ன லண்டன் தமிழ் என்று வந்தால் தமிழை தேர்றாக்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆப் கிடைக்கும். அப்ப காலப்போக்குள்ள அதிகளவானவர்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண தொடங்கினதுக்கு உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் கூட பேருக்கு அணுகிறதுக்கு வாய்ப்பு. அப்ப நீங்க உங்களோட நிகழ்ச்சியில அறிமுகம் எங்க வழியா இது நிகழ்ச்சி ஓடுது என்றது அது சொல்றீங்களோ தெரியல. இன்றைக்கு நான் இந்த வழி கவனிக்கிறேன். மற்றது இந்த முக்கியமாக செயலிய மொபைல் செயலியை வந்து கட்டாயமாக லண்டன் தமிழ் ரேடியோவை பதிவிறக்கம் செய்து அதன் வழியாக நிகழ்ச்சிகளை பார்க்கவும் கருத்துக்களை கோர்க்கவும் விரும்பினால் நிகழ்ச்சி இணை விரும்பினால் அங்கிருந்தே ஜூம் வழியாக இணைவதற்கான இலக்கு வாய்ப்பும் விவரங்களை தந்து கொள்ள தொலைபேசி எல்லாமே இருக்கிறது என்று ஒரு வார்த்தை சொல்லி போட்டு நிகழ்ச்சி போய் இடைக்குள்ள இடைவெளியில் கிடைக்கிற நேரம் பார்த்து கொண்டிருப்பது காமுகம் என்ற வார்த்தைகளையும் சொல்ல பாருங்க. எல்லாருமே கூட இடையிடையே இந்த நிகழ்ச்சி எல்லாம் போயிடும். சரி, ஏதாவது பிரச்சனை இருக்குதா கருத்துக்கள் எழுதுற இடத்துல? நீங்கள் ஆங்கிலத்திலேயோ பிரெஞ்சிலேயோ டச்லயோ அல்லது தமிழ்லயோ எழுதலாம். அது உங்களுடைய விருப்பம். மற்றவர்களுக்கு இது கூட விரும்பம் நினைச்சீங்களா என்றால் அதுல யாராவது இதுக்குள்ள ஏதாவது விக்கிரங்கள் இருக்கும் என்றால் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தனிப்பட்ட முறையில் எழுதுமோ நான் தீர்த்துக்கிறேன். சரியா? அவர்களே வணக்கம். உங்களோட தலைப்பு போட்டுட்டீங்களோ? அங்க இல்ல, நான் இப்பதான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நீங்க சொல்லும் பொழுதுதான் கேட்கிறேன். செயலியை டவுன்லோட் பண்ணிட்டீங்களோ? இப்ப செயலி ஊடாகத்தான் ஜூமில இணைஞ்சிருக்கிறேன். ஜூமில இணைஞ்சீங்க. வெரி குட். பாத்தீங்களா? அங்க போட்டுட்டேன், கருத்தும் போட்டுட்டேன் உடனே. அப்புறம் என்ன பாத்தீங்களா? யோசிங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்கள் சொல்லிக்கிறதா நான் வந்து போட்டேன். அப்ப நான் உடனே டக்கண்டு செயலி இதாண்டு உங்களுக்கு இதாண்டு இருக்கிறேன் பாருங்க. நியமிக்கமான உங்கள் இப்ப இதுல இணையாத இனி உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தும் போது நீங்க கேட்டுக்கொண்டிருக்க என்னுடைய நிகழ்ச்சியில கருத்துக்களை இதன் வழியாக எழுதுங்கள். நான் தொலைக்காட்சியில் படிப்பேன் என்பதையும் சொல்லி போட்டு நீங்களும் நிகழ்ச்சியில 2 தடவை முக்கியமா இறுதியில அதை தொடர்ந்து பார்த்து அதுக்குள்ள உங்கள் நிகழ்ச்சி பற்றி வந்த கருத்துக்களை தாராளமா வாசிக்கலாம். ஏன்னா நாங்க வாட்ஸ்அப்ப எல்லாரையும் இணைக்கல. ஜூமில இணைஞ்சு கொண்டு கருத்துக்கள் எழுதக்கூடியதா இருக்குமா? நீங்க ஜூம்ல இணைஞ்சோன்னா அந்த பக்கம் மூடிடும். அது நீங்க இணைஞ்சிட்டீங்க ஜூமுக்கு. நீங்க வெளியில வரும்போது கருத்துக்கு வரலாம் அல்லது டிவிக்கு வரலாம். ஒவ்வொன்றும் தனித்தனியாக இயங்கும். ஜூம் மட்டுப்படாது. ஜூம் மட்டுப்படாது. நான் இப்ப உங்களோட காய்ச்சி கொண்டு அதுல இதுக்கு போறேன். ரைட், ஓகே. நானும் எழுதி இருக்கிறேன். இப்ப கேக்குதோ அதிபர் அவர்கள்? எதில பதிகிறது தலைப்புகளை கருத்துக்களை பதிவிட கருத்துக்களை பார்வையிடல மட்டும்தான் பார்க்கலாம். பதிவிட பக்கத்துல எல்லாரும் அதை பதிவிடுவீங்க. அப்ப அது சுகமா இருக்கு. மற்றது கொஞ்சம் புதிய நண்பர்களை நீங்க பாமோத்துக்கு இணையாட்டிலும் நீங்கள் போடுகிற கருத்துக்களை நான் என்னுடைய ஒவ்வொருத்தரும் தங்கள் நிகழ்ச்சிகள்ல செவித்தியானவர்கள் கலிக்கணல் செய்யறனால் எழுதினால் அதுல வந்து என்னுடைய நண்பி ஒரு அந்தமான் தீவில் இருந்து எழுதலாம். அதே மாதிரி ஜெயராண்டசன் அவர்கள் மானிப்பாயிலிருந்து என்னுடைய ஒருவர் என்னுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். பேரை பார்த்துட்டு எழுதுங்க, வாசிங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் நிறைவாக செல்வித்யானந்தன் கடைசியா போட்டிருக்கார். வணக்கம் நார் போட்டிருக்கார்.
நவலாசிரியர் நான் போட்டிருக்காரு, நானாமும் போட்டிருக்காரு. எங்க ரெண்டு பேரும் தானே இந்த ரஜினியார் எங்க போட்டீங்க? இல்லமோ நான் பதிவைத்து நான் ஏன் வரவில்லைன்னு தெரியல இல்ல கருத்துக்களை பதிவிட பக்கத்துல தான் ஏற்றலாம். ஏற்றி போட்டு கீழே சமிட் இருக்கு, இதையும் அமர்த்தாட்டி போவாது என்ன. சரி. அப்ப உடனே போடும்போது பாத்தீங்களா, நான் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்தை யோசிச்சா இப்ப உங்களோட வாழ்க்கையில அது வாழ்த்த வேண்டும். சரி. ஓ அப்ப செலிமித்தியாந்து நல்லா எங்க ஆனா நாங்கள் இப்ப வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி போட்டிருக்கிறேன். இல்ல வரையில பிள்ளை திருப்பி போங்க, திருப்பி போய் கருத்துக்களை பதிவிட, அது அது மேலும் கருத்துக்களை பதிவிட என்றாலும் அதுல இருந்தும் போகலாம். அதுல சொல்லுங்க, போட்டு ஒரேற்றிய குரல் கேட்டுச்சு. அதிபர்களே இப்ப நாங்கள் கம்ப்யூட்டர்ல தான் நிகழ்ச்சி செய்யறேன் நான். நீங்க மொபைல்ல வாசிங்க. என்னண்டா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, முன்னோடி தரமா நீங்கள் எல்லாரும் நினைக்கிற நீங்கள் வாழ்க்கைய மிக விரைவில் வந்து ஐபேட் லேப்டாப் எல்லாம் நின்று விட போகிறோம். அது அது அந்த இப்பவே வந்து ஐபேட் வந்து கிட்டத்தட்ட லண்டன் காசுக்கு 300 பவுனை கூட்டி இருக்கிறார்கள். ஏனென்னா அவர்கள் வாங்குவதை குறைக்கும்படி மறுதளிப்பாக செய்ய. ஏனென்றால் இந்த மொபைல் தான் இனி உங்களுடைய உயிரோட்ட கருவி. அது நல்லது. இப்ப எங்களை வெளியில கொண்டு போய்க்க ஈஸியா இருக்கும். இல்ல வீட்லயே மொபைல்ல எல்லாரும் இணைய தொடங்குங்க. உங்களோட சேம் வைஃபைல தான் மொபைல் வேலை செய்யும். அப்போ ஒரு விதமான செலவும் இல்லை. மற்றது கம்ப்யூட்டருக்கு போற எலக்ட்ரிசிட்டி கூட. இப்ப நாங்களும் விரைவில் எங்களோட கணனி இப்ப 4 கணனி வேலை செய்தாதான் ரேடியோக்கும் டிவிக்கும் வரும். இத ஒன்றா குறைச்சிட்டு மற்ற 3ஐயும் ஒரு மொபைலுக்குள்ள இணைக்கிறதுக்கான வசதி எங்கள்கிட்ட மேலதிக மொபைல் இல்ல. கிடைக்கும் போது நாங்களும் திருப்பி மொபைல்லயே ஒளிபரப்பு வந்துடும். அப்ப இருக்கின்ற ஒரு அறை இருக்காது, வாணி இங்க இருக்க தேவையில்லை, வேலைக்கு போய் வேலையில இருந்து எழுதலாம், நவலாசனான் வேலையில இருந்து பங்கு பெற்றலாம், வெளியில பங்கு வீட்டை வந்தாலும் மொபைலையே கை கடக்கமாக வச்சிருங்க. இந்த செயலி அதுக்குத்தான் உதவும். இதுக்குள்ள வேற என்னவும் செய்ய வேணும், இப்படி செய்தா இன்னும் நல்லா இருக்கும், புதிய முயற்சிகளை சொல்லக்கூடியாக்கள் சொல்லுங்க, முயற்சி செய்வோம். ஏன்னா இதுக்கு நாங்கள் மாத சம்பளமும் போகுது, இது பெரிய செலவுல தான் இந்த செயலி. மற்றது எல்லாத்திலும் வரும். ஆண்ட்ராய்டு உங்களோட சாம்சங் இருந்த அந்த பக்கம் வரும், இங்கால iOS ஆப்பிள் இருந்த ஐபோன் பக்கம் வரும், எல்லா மொபைல்கள்லையும் வரும். இது நீங்க ஏதாவது இன்னும் என்னுடைய நிகழ்ச்சியை இன்னும் வளர்ப்பதற்கு எப்படி இருந்தால் நல்லது என்று நினைக்கிற போது கண்டிப்பா எழுதுங்க. அதை தேடி சாதிக்க பார்ப்போம். விளக்கோட ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாக உயர முடியுமோ எல்லோரும் அதை செய்து கொள்வதுதான் சிறப்பாக இருக்கும். அப்போதுதான் அதே எண்ணம் கொண்டவர்களும் இதுக்குள்ள வருவதற்கும் முயற்சிப்பார்கள் என்கிறது நல்லா இருக்கும். சரி, மிக்க மகிழ்ச்சி. ஆனா திருப்பி ரிஃப்ரெஷ் பண்றது நம்ம மெட்டாக்கள் வெளியில வந்துட்டு வந்திருக்கார், ரஜினி அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம், நேர்களுக்கு வாழ்த்துக்கள். 2 பேர் போடாதவர் யார்? இன்னும் 3 போட்டீங்க. அப்ப ரஜினி அவர்களும் ஜெயநாதனும் முதல்ல என்ன பிளவட்டு நீங்க டக்குன்னு சொல்லுங்க. திரும்ப நின்றுட்டு திருப்பி நான் கருத்துக்கள் பக்கத்துல போய் எழுதிட்டு கருத்துக்கள் பக்கம் எழுத விடாது. இந்த வைரஸ் வந்து சில பேர் வைரஸ் அது தண்டமை மிஷின் தான், AI தான் அட்டாக் பண்ணி பிழையான விஷயம் எல்லாம் எங்களுக்கு இதுல போட தொடங்கும். அதுக்காக 2 அப்ப ஒரு பிளகின் வாங்குற காசுக்கு 2 தரம் பிளகின் வாங்கி 2ஆ போட்டா அதுக்கு அந்த ஏஐக்கு தேட தெரியாது. அப்ப AI கருத்துக்களுக்குள்ள வந்து போகும், வரைய அதை எழுத விடாது. அப்ப பதிவிடன்றது வேற பிளகின் என்றது இந்த எழுதுறதுக்கான ஒவ்வொன்றுக்கும் காசு கொடுத்தான் வாங்க வேணும், வருஷ காசு அப்ப கொடுத்து வாங்கிடும். அப்ப இது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். எந்த நிறம் எந்த உறவுகளுக்கும் சொல்லலாம். மற்றது முதலாவது கடைசியா வர்றது, கடைசியா முதல்ல நிற்கிறது கடைசியா போட்ட தகவல். இப்போ குடும்பம் கோலயத்துக்கு நீங்கள் கூட தூண்டி நீங்கள் இணைய முடியாத நிலையில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சிறிதாக கருத்தை பதிவிடுங்கள், உங்கள் பேரில் நான் என் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வேன். உடனே வராது, ஆனா 2-3 கிழமைகள் போக சில பேர் எனக்கு சொல்லி இருக்கிறீங்க, தன்னுடைய நண்பர்கள் கேட்கிறோம், ஆனா அவியலுக்கு படி இதுவும் எல்லாம் வர விருப்பம் இல்லைன்னு. சரி, பரவாயில்லை, இப்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு தானே, கருத்தை எழுதுங்கோ,
வாழ்த்த போடுங்கோ தாமடிங்கோன்னு கேட்கலாம். ஆ. சரி, ஓகே. மன்னிப்போடு கொஞ்சம் இதோட குறைய நடத்துவதுதான் குழந்தை மன்னிக்குது. நேசிப்பவர்கள் தக்கண்டு பேட்டியாருக்கு தீய கொடுத்துட்டு பதிவிறக்கம் செய்து கொண்டு நாளைய தினம் உங்களோடு பேசுகிறேன் காலையில. மற்றது வேற யார் இணைஞ்சிருக்கு? மற்றது வாணிமோகன். அதே வாணிமோகன் அளவுல இதுதான் முதல் சொன்னீங்களா, ஏற்கனவே வேறையும் சொன்னீங்களா? இது இல்ல மட்டும் தானே? இந்த இதுதான் இது இன்றைக்கு இப்ப அப்பதான் Zoom வந்து ஏற்கனவே தெரியும். போடேக்க தான் நீங்கள் Zoom தெரியும், காணொளி தெரியும். மேல இருக்கிற திறந்தோன்ன வர அண்ணன் தமிழ் ரேடியோ இப்ப வேற நிகழ்ச்சி தான் போயிட்டு கொண்டிருக்கும். அது தனியானது இருக்கும். அதை இன்னும் ஒரு முறை சொல்லி முடிக்கிறேன். முதல்ல தர்ஜினிக்கு பாராட்டுக்கள். அன்றைக்கு நான் போன புதன்கிழமை இந்த அங்கு தொகுப்பாளர்களாக பாடல்களோடு சேர்ந்து ஒலிபரப்பாளர்களாக வரவிருப்பவர்கள் ஒரு அஞ்சல் ஓட்டம் செய்வோம் என்று திட்டமிட்டினாங்க. அதுல தர்ஜினி அவர்கள் முன் வந்து தனக்கு விருப்பம் என்று நேற்று தன் பயிற்சியையும் முடிச்சிட்டார். இப்ப அவர் 1 மணி 2 மணி நிகழ்ச்சியை பாடலோடு அவர் என்ன தலைப்பு நிகழ்ச்சிக்கு சிவன் பரவசம். அந்த தலைப்பு தந்தவர் வாணிமோகன் அவர்கள். இந்நேரத்துல மீண்டுமா அவருக்கு நன்றி. சரி, வாடிமோகன் அவர்களும் விரைவில் அதுக்குள்ள ஒரு மணிக்கா. இது வந்து உங்களுடைய சினிமா பாடல்கள் எல்லாம் போடணும். யூடியூப்ல பேஸ்புக்ல வராது. ஆனா வானொலியில நேரடியா போகும்போது காப்பி ரைட் இல்லை எங்களுக்கு. அழகா மிக இலகுவாக நாங்க அதை செய்யலாம். அதை எனக்கு கற்று தந்திருந்தவர் எங்களுடைய பாமுகாதிபர். மிக இலகு, யாரும் உங்களுக்கு விருப்பமான அந்த மனம் விரும்பி செய்வது, அதை எப்பவும் சொல்வார் தானே மோகனா, அதை நாங்க இங்க செய்து கொள்ள முடியும். மிக இலகு, நிறைய நேரம் கூட நீங்க செலவழிக்க தேவையில்லை. நிச்சயமா நீங்க இணைஞ்சு கொள்ளுங்கன்றது என்னுடைய வாழ்த்துக்களும். அது என்ன இரவு நேரமா? இல்ல நேரங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கூட. இப்ப பாமுகம் நேரல இல்லாத நேரங்கள் என்றால் ஒரே கதையத்துக்கூடாகவே வரலாம், ஒரே அந்த ஜூம்களாலே வரலாம். அதுல வந்து இப்ப கருத்தாடல் செய்யலாம், பொது அறிவு செய்யலாம், அரசியல் செய்யலாம், விவாதம் செய்யலாம், அல்லது 4 பேர் கூடி கருத்தரங்குகள் செய்யலாம். அப்ப உங்களுக்கு மேலதிகமா தரப்பட்டிருக்க வாய்ப்பு சினிமாவோ அல்லது பக்தி பாட்டோ அல்லது எழுச்சி பாட்டோ என்னென்றாலும் போடலாம். அதுல காப்பி ரைட் இருக்காது எங்களுக்கு. அப்ப சில நேரங்கள்ல மனதுல முறுவலிப்பா இருக்குந்தானே, இந்த பாமத்துல ஒரு ஆழம் இருக்கிறோம், இங்க பாட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, அதனாலதான் இந்த நண்பர்களை உள்ளெடுக்க இல்லாம இருக்கிறோம் என்ற வேதனை இதன் மூலம் தகர்க்கப்பட்டிருக்கு. அப்ப அங்க வந்து நீங்க பாட்டு என்னென்னாலும் போடும். அரசியல் கதைங்கோ, செருப்பு மாலை பற்றி கதைக்கலாம், அல்லது இன்னமும் கதைக்கலாம். ஆனா அது உங்களோட பேர் நிகழ்ச்சி என்றபடியா வாழ்த்தும் உங்களுக்கு தான், அடியும் உங்களுக்கு தான். அதனுடைய உற்சாகம் எடுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிட்டதை இப்பதான் சாதிக்க முடியுது. கொஞ்சம் கூடுதலாக அக்கறை எடுப்போம். உங்களுடைய ஒவ்வொரு திட்ட முயற்சியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒருவருக்கு கூடுதலாக கேட்க தொடங்கணும் என்ற அந்த வனத்தை எல்லாருமே எங்கடைய ஆக்கிக் கொள்வோம். அப்படியான விஷயங்களை வடிவா செய்து சரிதான. மெல்ல எல்லாத்தையும் கருத்துக்களுக்குள்ள கொண்டு வாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த வாட்ஸ்அப்பை ஓஃப் பண்ணிருக்கோம். ஏன்னா வாட்ஸ்அப்ல அது பிரயோசனப்படுது இல்லை, சும்மா எங்களுக்குள்ள ஒரு 10-15 பேர் தான் பாக்குறோம். அதுக்குள்ள கனவில் வாழ்த்தும் போடுறதில்லை. அவை இதை வெளியார்களை தேடுறதுக்கான நல்ல முயற்சி இதுவாக இருக்கும். சரிதானே? தொடர்போமா? நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, நன்றி. இப்போ என்ன நிகழ்ச்சிக்குள்ள போக போறீங்க? தினக்கவி, பின்பு கருத்தாடலா, குடும்பங்கோலம் 11 மணிக்கு 10 மணிக்கு. சரி. முயற்சிறப்போ இங்கிலாந்துல வந்து இன்றைக்கு ஜூலை 1ஆம் தேதி மாத வரவேற்பை சொல்லிக்கொண்டு இங்க எல்லாம் கட்டணங்கள், வீட்டு கட்டணங்கள், மின் கட்டணம், கேஸ் வாயு கட்டணம் எல்லாமே 13% இந்தியிலிருந்து அதிகரிக்கும். இது ஒரு பிழையான நாட்டுக்குள்ள நாங்கள் சேர்ந்திருக்கிறோம், வேற வழி இல்ல. இங்க பெட்ரோல் 1.90 இன்று தொடக்கம் அதிகரிச்சிருக்கிறது. ஆனா எங்களுக்கு பெட்ரோல் குறைய தொடங்கி. இதுக்கும் சந்தைகளுக்கும் சார்கான இது அந்தந்த நாடுகள் சும்மா அரசியல் முடிவு எடுக்கிறார். ஆமாம், இவங்க நேற்று இரவு அறிவிச்சவங்க 12 மணிக்கு பிறகு. அப்படியே நான் காலையில அடிக்க போய்க்க 1.90 விட்டது. எங்களுக்கு 1.46 பவுண்ட்ஸ் என்றால் யூரோல பார்த்தோம்னு சொல்லினால் ஒரு 1.60க்குள்ளே மலிவு இல்ல, கூடினது 2 பவுனுக்கு போய் இப்ப குறையுது. இங்கேயும் 2 பவுனுக்கு 2 யூரோக்கு வந்தது ரெண்டு குறைஞ்சு. அது ஹோமஸ் பூட்டேக்கல இப்ப திறந்தாச்சண்டினா ஆனாலும் விலை கூட தான் இருக்கு. இன்னும் ஒரு தகவல் உங்களுக்கு, இளவரசி டயானா என்கிறவரை ஞாபகம் இருக்கு. அவருக்கு இன்று 65வது வயது. இன்றைக்குதான் எனக்கு தெரியும், என்னை விட அவர் மூப்ப.
ஒரு 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 வய- ஒரு குட்டி வயது சந்தோஷம், குட்டி சந்தோஷம். அவருடைய இந்த நாளும் கிட்டத்தட்ட அது வாரம் அது வருகிற ஆகஸ்ட் வாரம் அதுக்கு 30. பிறகு அவருடைய இறப்பு வரும். ஆகஸ்ட் 30. இறப்பை யாரும் கொண்டாடக்கூடாது. இறப்பை மறந்து விட்டு பிறந்த நாட்களே தான் அவர் உடலால் இருந்தாலும் உடலால் மறைந்தாலும் பிறந்த நாட்களே கொண்டாடப்படும். இது ஏற்கனவே பேசிய விஷயம் தான். இறப்பு தினங்களை யாரும் அனுஷ்டிக்காதீர்கள். காரணம் என்பதுதான் அறிந்து பிறந்த உயிர்கள் ஒரு நாளும் மரிப்பதில்லை, ஆ. உடல் மட்டும்தான் அழியும். உடலுக்கான தினத்தை கொண்டாடாதீர்கள். ஆத்மா இப்போ என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிறந்த தினத்தினூடாக மட்டும். அவர்களையே சாகடிக்கணும் நாங்கள். நன்றி. ஒரு சிந்தனையாயிட்டு கொண்டு தொடர்ந்து கொள்வோம். இப்படி நீங்கள் வருகிற போது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இப்போது அவர்கள் ஒரு அறிவு நீ செய்தி ஒண்ணு முந்தி தந்துட்டு குடும்பங்களே தொடங்கின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஏதாவது ஒரு அறிவியல் அல்லது இன்றைய ஜெர்மனிய செய்தி, இன்று காலையில் அல்லது நேற்றிரவு என்று அத மாதிரி ஒவ்வொருத்தரும் வரைக்குள்ள ஒவ்வொரு செய்தியோட இப்ப சிந்தனை காலையில் சொல்பவர்கள் கூட எல்லோருக்கும் வணக்கம், என் சிந்தனைக்கு முன்பதாக இன்று பிரான்சில் என்று சொல்லிட்டு ஒரு ஒரு 3 செகண்ட்ல ஒரு தகவலை சொல்லிட்டு போனா இன்னும் ஒரு நேருக்கு கேட்கும் ஆர்வம் அதிகரிக்கும். இவ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவல் சொல்லியும் இங்கே நியூஸ் கேட்டுடலாம். அது உண்மைதான். அது சில நேரம் இந்த வேலையால வந்த உடனே ஒரு 10-15 நிமிஷத்துல டக்காண்டு வலிக்கிறதால இல்ல அதுதான் கிடைச்சது. என்னன்னா நாங்கள் ஒரு செயலிய பதிவிறக்கம் செய்து இப்ப ஜெர்மனி என்றா ஜெர்மனியில உத்தியோகபூர்வமான ஒரு வானொலி நிலையத்தின் செயலிய பதிவிறக்கம் செய்துட்டு அதுல நோட்டிபிகேஷனை அலர்ட் பண்ணி ஓகே பண்ணி விட்டீங்கன்னா ஒவ்வொரு வரி தகவல் வரும். நீங்க அது சும்மா படிச்சு கொண்டே குளிச்சு உடை மாற்றி வெளிக்கிட்டு போய்கள் எல்லாம் பார்க்கணும். எனக்கு எனக்கு ஒரு அடிமையா போயிட்டு எங்கேயாவது அதுக்கு தேடிக்கொண்டே இருப்பேன் உண்மையில. ஆனா அதனால எனக்கு வர லாபம் அதிகம். எந்த இடத்துலயும் என்ன பெய்காட்டனை கேட்கல, எந்த இடத்துலயும் தப்பிடுவேன் நான் திருப்பி. ஆகவே அதையும் இன்னொருக்கா எல்லாரும் சேர்ந்து செய்தி தேடல் மிக மிக முக்கியமானது என்று கேட்டு நான் தொடர்ந்து கேட்பேன். விடைபெறுகிறேன் இப்போது. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி. வணக்கம். நன்றி. தினக்கவியை தாருங்கள் சிவதர்ஷினி. பாமர்களே, தினமொரு பாம கவி செவ்வாய்க்கிழமைக்குரியது. எனதாக்கம் 2038 ஆடி மாதம். ஆடி மாதத்தை வழி அனுப்பிவிட்டு ஆடியாய் கடும் வெப்பம் கொண்டு வந்தாய். ஆடி ஆடி வந்ததனால் காலநிலை ஆட்டம் போடுதோ. ஆலமரத்து ஊஞ்சலிலே ஆடி வரும் வேளையிலே அவதானமாய் இம்மாதம் கழிப்போமே. ஆடிப்பட்டம் கூடி தேடி விதை என்ற வசனமே விவசாயிகளின் ஆடியிலே விவசாயிகளின் மன மகிழ்விலே. ஆடியிலே காற்றடித்து ஆனந்த தாண்டவாடும். திடீரென காற்றும் புயலும் அடிக்கையிலே வான்நுழைத்த மின்னலும் எதிர்பாரா விதமாக ஆடி பிரிக்கினிலே. ஆடியில் கோயில்கள் திருவிழாக்கள் கொண்டாட்டங்களே. சில இடங்கள் வெள்ளத்திலே அவதியும் ஏற்படுகின்றன. கடும் வெயிலிலே உழவர் நெஞ்சம் மகளுமே அல்லது கவலை உறையுமே. வான் பார்த்த உழவர்களுக்கு எமது சாய பயணமும் ஆடியிலே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வாணி. வாங்க. உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுகத்தின கவி இன்று 627 ஆகிறது. வேண்டும் 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 வேண்டும். வேற்றுமையற்ற உலகினிலே ஒற்றுமை என்றும் நிலைத்திடவே அறநெறி கூட்டும் அன்பதனால் பெருமை வாழ்வு தழைக்க வேண்டும். வேற்றுமையற்ற உலகினிலே ஒற்றுமை என்றும் நிலைத்திடவே அறநெறி கூட்டும் அன்பதனால் பெருமை வாழ்வு தழைக்க வேண்டும். பகையும் புகையும் அகன்றிடவே மதுவும் மாதும் தொலைந்திடவே போதை பிணிகள் அருகிடவே சிந்தையில் என்றும் உயர்வு வேண்டும். பகையும் புகையும் அகன்றிடவே மதுவும் மாதும் தொலைந்திடவே போதை பிணிகள் அருகிடவே சிந்தையில் என்றும் உயர்வு வேண்டும். பூ போன்ற புன்னகையோடு பொங்கும் எழிலும் நிலைத்திடவே தன்னல வேட்கை அகற்றி இங்கே பொதுநல எண்ணம் என்றும் வேண்டும். பூ போன்ற புன்னகையோடு பொங்கும் எதிலும் நிலைத்திடவே பொங்கும் எழிலும் நிலைத்திடவே தன்னல வேட்கை அகற்றி இங்கே பொதுநல எண்ணம் என்றும் வேண்டும். பழமையே என்றும் இனிமையென பழமை என்ற பெருமை எல்லாம் புவியில் என்றும் நிலைத்திடவே கருத்தில் என்றும் உயர்வு வேண்டும்.
பழமையே என்றும் இனிமை என பழமை என்ற பெருமை எல்லாம் புவியில் என்றும் நிலைத்திடவே கருத்தில் என்றும் உயர்வு வேண்டும். கருத்தில் என்றும் உயர்வு வேண்டும். நன்றி, வணக்கம். சிறப்பு. நன்றி, வணக்கம். சிவதர்ஷினி அவர்களை கூப்பிடுவோம். வாங்கோ, வணக்கம். இங்கே நிற்கிறார். சரி, வணக்கம், வாருங்கள். வணக்கம். தினக்கவி 2360 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. ஆலய உற்சவம். ஆன்மா லயிக்கும் ஆலயம் தன்னில் அன்பினில் இணையும் அகிலமும் தழைக்கும். ஆன்மா லயிக்கும் ஆலயம் தன்னில் அன்பினில் இணையும் அகிலமும் தழைக்கும். பண்புடன் மானுடம் பக்குவம் அடையுமே, பணிவுடன் இறைவனை தொழுதிட மகிழுமே. பண்புடன் மானுடம் பக்குவம் அடையுமே, பணிவுடன் இறைவனை தொழுதிட மகிழுமே. ஆண்டுக்கு ஒரு முறை ஆலய உற்சவம். ஆண்டுக்கு ஒரு முறை ஆலய உற்சவம். காணும் விழிகளில் கனிவுமே சிந்திடும். காணும் விழிகளில் கனிவுமே சிந்திடும். நித்திய வாழ்வினில் நிம்மதி சேர்ந்திட ஆலயம் தொழுவது சாலவும் நன்றாம். நித்திய வாழ்வினில் நிம்மதி சேர்த்திட ஆலயம் தொழுவது சாலவும் நன்றாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் இணையும் இணையும் இல்லை இணையும் முக்கியமான சொல்லை நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க. இணையக்கூடாது, இணைய வேண்டும். சரி, அதனை பார்த்துக்கொள்ளுங்க. எழுத்து ஒரு பிழைச்சிட்டது. நன்றி, வணக்கம். தட்டு கொடுப்பை தாங்க ஒரு முறை கேட்டவர்கள். வணக்கமாணி. பாமுக பொறிச்சல் தந்தவர்களுக்கும் தினமொரு பாமுக கவி ஆடி மாதத்தை பற்றி ஜானலேசன் ஆலய உற்சவத்தை பற்றி சிவதர்ஷினி ராகவனும் நேவிஸ் பிலிப்பு எண்ணங்கள் என்று இல்ல, வேண்டும் 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 என்ற தலைப்பிலே வரிகள் தந்து கவிதை வரிகள் தந்து எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நானும் வாழ்த்துகின்றேன். கவிதைகள் தந்த சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும் ஜியானடேசன் அவர்களுக்கும் நேவிஸ் பிலிப் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, ஆலய உற்சவம் பற்றி சிவதர்ஷினி ராகவன் அவர்களும், ஆடி மாத சிறப்பை பற்றி வியாக்கா அவர்களும், மற்றது நானும் வேண்டும் வேண்டும் உலகத்திலே எல்லாம் வேண்டும் என்று கொடுத்துட்டு நானும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெயம் தங்கராஜ் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் இலக்கியத்தை காணோம், தகவல் தரும் சிவாஜினி இன்றைக்கு காணும், தகவலும் இல்லை, போட்டியும் போடலன்னு சொல்ல இல்லை எதுவுமே. இலக்கியத்தை தாருங்களா, சமகால இலக்கிய நேரம் தாருங்கள். ஜெயம் தங்கராஜ் அவர்களது இலக்கியம் தெரியல, இலக்கியம் போன முறை இலக்கியத்துக்குள் போட முடியாதுன்று இதுக்குள்ள கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்று காணோம். கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு முறை உறவுகள் பக்கமாக அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள், தாருங்கள். வணக்கம் அணி. வணக்கம் பாமு உறவுகளே. புதன்கிழமைக்கான சமகால இலக்கியம் இது 692. பாமுகத்தை வாழ்த்தி இலக்கியம். புலம்பெயர் வாழில் எம் தமிழ் உறவுகள் பன்னாட்டு நாடுகளில் வாழும் நிலையினிலே சரித்திரம் படைத்த லண்டன் மாநகரத்திலே ஈஸ்டாம் நகரத்தில் இல்ல அறையினிலே லண்டன் தமிழ் ரேடியோவும் பாமுகமாகி இணையவணி மூலமாக பாமு அதிர் நடாமோன் உதவி தொகுப்பாளினி கலைவாணி நடாத்தி வரும் இணையத்தில் இளையோர் பெரியோருடாக பங்கு பெற்றி சிறப்பிப்பதற்றை பெருமை அடைகின்றோம். இம்மாதம் ஆனி 10 29வது பிறந்த நாளை கொண்டாட ஆடியிலே கால் பதித்து விட்டோம். சிந்தனையாய், ஆன்மீக பாலமாய், யோகாசன பயிற்சியாய், பொறிச்சொல்லாய், தினமொரு பாமு கவியாய், இலக்கியமாய், வியாழன் கவிதையாய், இளையோர் ஆக்கமாய், அறிவு களஞ்சியமாய், கேள்விக்கணையாய், கேள்விச்சரமாய், குடும்பம் குவலயமாய், பயனும் பயிருமாய், மகரந்த சிதறலாய், மரபு கவிதைகளாய், மருத்துவ நேரமாய், ஆங்கில வகுப்பாய், இளையோர் பெரியோர் ஆக்கமாய், அழகிய மலர்களின் நிகழ்வாய், அன்புள்ள கொண்ட இதயங்கள் இளையோர் பெரியோர் பங்கு பெற்றதும் இனிதி தந்தி சிறப்பிப்பதும் உலகமே கேட்க சிறப்பிப்பது பெருமைதான். பொங்கும் தமிழாக நிலமதன் தமிழை வியப்போடு பல சுவையில் தாங்கிய பாரங்கம் பரப்பி மனம் பரப்புகின்றாய். பலரின் உறவுகளாய் நெஞ்சை தொட்டு வருகின்றாய். விண்ணை தொட்டும் அறிவை பெற்றிட விளங்கும் நல்ல இணையம் தமிழை வளர்த்தோம், உயர்ந்தோம், பலதையும் பெற்றோம்.
ஆயிரம் ஆயிரம் உறவுகளை இணைத்திருந்தாய். நீண்ட உன் பயணம் சிறக்கட்டும். உறவுகளின் நிலையே நிறந்த அற்புத இணையன் நீ. இவ்விடயங்களின் உயர்வான உழைப்பும் ஆழமான அர்ப்பணமும் மதிப்பும் போற்றப்பட வேண்டியவை. நீ மாட்சிமையோடு உருவாக்கின்றாய். நீ வாழி. சொக்க வைக்கும் படைப்பாளிகளை வாழி. இன்பம் பொங்க பணிகள் சிறப்புடன் தொடர் இனிதே இறையாசி கொண்டு வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பான வாழ்த்து. நன்றி, வணக்கம். சமகால இலக்கியமாக படைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம். ஜெயானசனே வாங்க. நேவிஸ்வரே வணக்கம் வாணி. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகனவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு சமகால இலக்கிய தொடர் இலக்கம் 227 வாழ்வியல் சிறப்பு. ஒரு மரத்திற்கு அதன் வேர் எப்படி முக்கியமோ அதுபோலவே மனிதனுக்கு கல்வி. இன்றைய வாழ்க்கை முறையில் கல்வி அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவையாகவும் மாறி வருகின்றது. ஆனால் கல்வியை மட்டும் வைத்துக்கொண்டு மனிதர் வாழ்க்கையின் உயரிய நிலைக்கு செல்ல முடியாது. வாழ்க்கை மேம்பட கல்வியுடன் நல்ல பண்புகளும் மகிழ்ச்சியும் இருந்தால்தான் வாழ்க்கை பூரணமாகும். கல்வி கற்பதால் நம் வாழ்க்கை தரம் உயரலாம். நல்ல வேலை, நல்ல சம்பளம், வாகனம், வீடு, நகை, விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் நாம் பொருளாதாரத்தில் மட்டும் மேம்பட்டால் போதுமா? பிறர் நம்மை பார்த்து மதிப்பதும் வாழ்க்கையை மேம்படுத்தும். பிறர் நம்மை பார்த்து மதிப்பதும் நம் வாழ்க்கையை மேம்படுத்தும். பிறர் நம்மை மதிப்பதென்பது நம்மில் நல்ல பண்புகளை உள்ளடக்கி இருந்தால் மட்டுமே முடியும். நற்பண்புகளுள் மிகவும் முக்கியமானது ஒழுக்கம். ஒழுக்கம் உயிரென ஓம்பப்படும் என்பது முதுமொழி. இதிலிருந்தே மனித வாழ்க்கையில் பண்புகளுக்கான இடம் பற்றிய உண்மை புலப்படுகின்றது. ஆகையால் பிறர் நம்மை பார்த்து மதிப்பதும் நம்மை ஒரு எடுத்துக்காட்டாக பார்ப்பதும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை வெற்றியடைந்து விட்டது என்பதற்கு ஆதாரமாகும். இது நம் வாழ்க்கையை மேம்படுத்தும். இன்றைய காலகட்டத்தில் மகிழ்ச்சி என்ற வார்த்தைக்கு பொருள் மாறிவிட்டது. நமது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நாம் தொடர்ந்து வெற்றியை தேடி அலைகின்றோம். ஆனால் நாம் நம் மகிழ்ச்சி நிம்மதியை தொலைத்து விட்டோம். இருப்பினும் வாழ்வில் மேன்மையும் வெற்றியும் தேடித் தருவது மகிழ்ச்சி ஒன்றுதான். பணம் ஈட்டுவதற்காக அல்லும் பகலும் உழைத்து குடும்பத்தை மறப்பது இன்றைய காலத்தில் இயல்பானது ஒன்றாகும். பொருள் ஈட்டுவதன் மூலம் மகிழ்ச்சி தரும் பொருட்களை வாங்கலாம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சியை வாங்க இயலாது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருந்தால்தான் வாழ்க்கை நிலை மாறும். மகிழ்ச்சியை தொலைத்தவன் வாழ்க்கையையே தொலைத்தவன் ஆகின்றான். குடும்பத்தில் பிரச்சனைகளின்றி மகிழ்ச்சியாக இருப்பது வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றியமைக்கும். இதனால் வாழ்க்கையின் தரம் உயரும், வாழ்க்கையும் அழகாகும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தினக்கவியுடன் இணைந்த எல்லோருக்கும் அந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி வணிகக்கா, தொடர்ந்து சொல்லுங்கள். நன்றி, நானும் இணைந்திருக்கிறேன். எவ்வளவு கேட்டுக்கிறீங்க விளங்குது, எவ்வளவுக்கு கேட்டுக்கிறீங்க நல்லா. இதுல இருக்கிறவர்கள் நிச்சலதுங்கிறது போல என்ன நல்லா கேட்டிருக்கீங்க. வணக்கம். சிந்தனை நேரத்திலையும் அப்படியே நிச்சலதுங்கிறது சொன்னவரே சொல்லுவார். சிந்தனை நேரத்துல இருந்தா சிந்தனையோட இருக்கணும் நீங்கண்டு. ஆனா அவரே அங்க இல்ல. சரியா? அவரோட கேள்வி கேட்ட ஆள் எஸ்கே. இப்ப தர்ஜினி என்ன சொன்னீங்க? தினக்கவிகள் தான் இணைந்திருந்தான், மற்றதோட இணைந்திருக்கவில்லை. தினக்கவிகள் கேட்டபடி இருந்தேன், பின்பு விடை பெற்றிருந்தேன். அப்போதுதான் அதற்கான வாழ்த்துக்களை கொடுத்திருந்தேன். இப்ப நடந்தது என்ன? இப்ப நடந்தது கேட்கல வணிக, அதுக்கு முதல் கேட்கவில்லை. ஆனா இதெல்லாம் நீங்க நின்றது டெலிபோனுடன் நின்றிருந்தேன் வணிக, டெலிபோன் கொண்டு வந்தபடியால. நல்லது. வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஈசன் வந்தார். வணக்கம், வாங்கண்ணா. விடைபெற்றார் வணிகா. இல்ல, அவர் வந்தார், விட பெற்று விட்டார். சொல்லி பத்மினி அவரோட சத்தமே இல்லை. அவரும் போன்ல நிக்கிறார். இப்படியே கொள்ளி எடுத்துடலாம் போலாம் கிடக்குது 2 மாதத்துக்கு. நானும் அதான் நீங்க நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். என்ன இல்ல, அதுக்குள்ள நானும் அதுக்கு வேலையை தேடிட்டு ஒரு 2-3 மணி தேலாம் ஓடிடலாம். சரி, பத்மினி வாங்க. எழுதி கொண்டு இருக்கலாம். வணக்கம். வணக்கம் வாணிமோகன். வந்துட்டாங்க. வணக்கம். என்ன நிகழ்ச்சி போகுதுன்னு தெரியாது. போங்க, நீங்க ஓடுங்க. என்ன நிகழ்ச்சி போகுது? அப்ப என்ன செய்யறோம்? நீங்க ஜூம் ஓன் பண்ணி போட்டு அது போட்டுட்டு போன்ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று மேக் பண்றதுக்கு 2 மணி தேலமா? அது இன்னொரு இதுக்கு போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி 4வது 5வது வரிசையில நின்று தானே. சரி, ஓகே, நம்பிட்டேன். சொல்லியாக்கா, சொல்லுங்க. வணக்கம்.
வணக்கம் மணி, வணக்கம். ஆம், தினக்கவியில் இணைந்திருந்த நான் ஜியாக்காவின் தினக்கவி ஆடிப்பட்டம், அதுல விடுறது, ஊஞ்சலாடுறது, ஆடின்ற வெயில், அதுகளை பற்றி எழுதியிருந்தார். மிக சிறப்பு. மற்றவர்களிட உள்வாங்க 2 பேர்த்தையும். இப்பொழுது நேவி சக்கா மகிழ்ச்சி அதை பற்றி சொல்லியிருந்தார். இலக்கிய நேரமாகும். ஆனால் இலக்கிய நேரத்திலே அது என்னத்துக்கு இப்ப சொல்லியிருந்தார்? இலக்கிய தினக்கவிக்கா? இல்லையே தானே, இலக்கியம் தானே? இல்ல தினக்கவிக்கா சொன்னீங்க? போங்க, நீங்களும் அப்படித்தான் நிக்கிறீங்க, போங்க. இல்ல இல்ல, நான் அந்த குசினிகளை நின்றுதான் கொஞ்சம் போட்டு விட்டபடியா எனக்கு அறவுரையில தான் அதுலதான் கேட்கிறேன். அது கொஞ்சம் நான் கொஞ்சம் தான் கேட்க, ஃபுல்லா கேட்க இல்ல. ஆனா ஜெயாக்காட கவி மட்டும் ஃபுல்லா கேட்டு கொண்டிருந்தேன். நான் அங்கால நிக்கிறபடியா ஓடி வந்து சொல்லுவதற்காகத்தான் நினைஞ்சிருந்தேன். மகிழ்ச்சியை பற்றி நீங்கள் இப்போ சொல்லி இருந்தீங்கள். அதுல அரைவாசி உள்வாங்க கூடியதா இருந்தது. வாழ்வியல் சிறப்பு, வாழ்வின் சிறப்புகளை பற்றி சொல்லியிருந்தேன். ஓகே. அதுல மகிழ்ச்சிய முக்கியமானது, கல்வியோட கல்வி மகிழ்ச்சி எல்லாம் வருமென்றுதான். கல்விதான் ஆரம்பிச்சீங்கள் முதல். அது கொஞ்சம் இடக்கடை கேட்கக்கூடியதா கிடக்குது. எனக்கு என்ன இப்படி தொடர்ந்து இருக்கே இல்லை. நான் அங்கால குசினிகளை நிக்க வேண்டி இருக்கிறதால அங்கால ஓடி போயிருந்தேன். மிக சிறப்பு, தொடருங்கள். மற்றது சிவதர்ஷினியிலையும் தினக்கவி போய்கொண்டிருந்தது, கேட்க முடியல. ஆலய உற்சவத்தை பற்றி சொல்லி இருந்தாவ. சரி, நான் கேட்கல. ஆனால் போனதுக்கு பார்த்தேன்னா மிக சிறப்பு. தொடருங்கள் வாணி. நன்றி ஈஸ்வரன். வாங்க. வணக்கம். இனி கொஞ்ச நேரம் இருக்கலாம். வணக்கம். இல்ல ஒரு நிமிஷம். இப்ப நானும் சமைச்சு தான் வெள்ளிக்கிழமையில நிகழ்ச்சியில பங்கு பெற்றேன். நான் ஜூம்ல போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆடியோ ரோட்டல்ல கேட்டுட்டு தான் இதுல பங்கு பெற்றது. சமையலுக்கும் ஜூமுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன விளங்கல. யோசனையா இருக்குது. டெலிபோன் பண்றாங்க, பல காரணங்கள் வருது. எனக்கு விளங்குது இல்ல. அது எனக்கு அந்த நான் டெலிபோன் நிப்பாட்டி போட்டு ஜூம்ல தானே, இதுல தானே ஜூம்ல இருந்தாலும் கேக்குதானேக்கா? நீங்க மியூட்ல லேப்டாப்பை தூக்கி கொண்டு போயல. அது எனக்கு லேப்டாப்ல தானே, போன்ல உங்களோட ஃபர்ஸ்ட் ஆடியோ ரோட் நெட் போட்டா அதுல வர போகுது. அதுல நான் போன் இதுல வச்சு போட்டு போன வழியா அங்க. சரி, ஒவ்வொரு இப்படியோவே சொல்லி கொண்டிருக்கோம். டாக்கு குந்து கொண்டிருப்போம். இதுல ஈஸ்வரன் வாங்க. சரி, இது எல்லா காரணங்களையும் எங்களை மனநிலையையும் கூறினால் பகைமை ஒன்றுதான் மிச்சம், மற்றதொன்று நான் காணேன். ஆனால் சொல்ற குற்றங்களும் காரணங்களும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் நல்லது. அதுக்குத்தான் இப்போ காலையில் அதிபரும் வந்து கூறியது. அதையும் கேட்டிருந்தால் இன்னும் எத்தனை பேருக்கு எத்தனை நாளைக்கு அது நிற்கிறதோ தினக்கவி மட்டும்தான் கேட்டேன். சமகால இலக்கியங்களை கேட்டது, ஆனால் கவனித்துக் கொள்ளவில்லை, உள்வாங்கிக் கொள்ளவில்லை. நீங்களும் அதேதான், அதே கட்டக்கரை. பல தொல்லைகள் வரும். அந்த தொல்லைகளுக்குள் மனம் கொண்டு பார்க்க முடியாது, கேட்க முடியாது. இந்த காலத்தில் எனக்கு வந்த அனுபவங்கள். தினக்கவி கேட்டேன், அதை கூற ஓரிரு வரி கூற வந்தேன். ஆனால் அடுத்த நிகழ்வு சமகால இலக்கியங்கள் தொடங்கிட்டு அதால நான் வந்து திரும்ப போயிட்டேன். தினக்கவி கேட்டேன். இப்படி டைம் இருக்க மட்டும் சொன்னால் நான் கொஞ்சம் விவரித்து சொல்லலாம். சுருக்கக்குறன் ஜியா நடேசன் ஆடி மாதம் பற்றி கூறினார். இன்றைய தினம், இன்றைய முதல் நாள். ஆடி ஆடி வந்ததினால் மாற்றங்களும் ஆடி ஆடி வந்தனவே வரும் என்றபடியும் ஆடி ஆடி ஒவ்வொரு ஆண்டும் ஆடி 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 வரும் என்று கூறினார். நேவிஸ் பிலிப் இதை பற்றி கூறினார். வேண்டும் 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 வேற்றுமை அற்ற உலகு வேண்டும், ஒற்றுமை வேண்டும், பூ போன்ற புன்னகை வர வேண்டும், அத்துடன் கல் போன்ற மனம் அகல வேண்டும் என்று நான் ஊற்றி கூறுகிறேன். சிவதர்ஷினி ஆலய உற்சவம் பற்றி கூறினார்.
எனக்கு மிகவும் விவரித்து கூறக்கூடிய ஒரு தலையங்கம் வேண்டாம். இப்பொழுது அதிகமான கருத்துக்களும் அதிகமான சுவாரஸ்யங்களும் உட்புகுத்தி கூறலாம். ஆனால் சிவதர்ஷினி கூறியதை மட்டும் என் கருத்தை புகுத்தாமல் கூறி முடிக்கிறேன். ஆன்மா லைக்கும் ஆலயம் தன்னில் அகிலமும் தழைக்கும், ஆண்டுக்கொரு முறை ஆலய உற்சவம் வரும் என்பதையும் கூறினார். மூவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. மிக நன்றி அண்ணா. வணக்கம். நல்லா சொன்ன கேட்டீங்களா? வணக்கம் வணக்கம் மாணி. வணக்கம். ஆமா, நான் இந்த அப்பும் அந்த போனோடையும் கொண்டு கொண்டு திரிகிறேன். எந்த இடம் எனக்கு சூட்டபிளாக வேண்டும் அதுலதான் கொஞ்சம் கவனம் செலுத்தி கூடுதலாக இருந்தது. இப்பொழுது நான் பார்க்கிறேன் சினக்கவிகள் ஜியா நடேசன், சிவதர்ஷினி ராகவன், நேவிஸ் அக்கா 3 பேரும் உண்மையிலேயே சிறப்பான கவிதைகளை தந்திருந்தார்கள். ஜியாக்கா ஆடி ஆடி வரவணும், நானும் சிரிச்சு கொண்டேன். ஆடி 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 மாதம் வரவணும். உண்மையிலேயே அந்த ஆடின ஆட்டம் பெரிய ஒரு ஆட்டம் தான். அந்த வகையிலே அதை அழகாகவே இந்த மாதத்தின் தொடக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். வேண்டும் என்ற தலைப்போட, வேண்டும் என்ற தலைப்பில தான் நேவிசக்கா தந்திருந்தார். நன்றாக இருந்தது. ஆலய உற்சவம், அந்த ஆன்மா லைக்கும் இடம் ஆலயம் என்று சொல்லாக, அதுவே ஆலய உற்சவங்கள் இன்றைக்கு எங்களை நோக்கி நிறைய வந்து கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். அதை சிவதர்ஷினி தந்திருந்தார். அடுத்தது நேவிசக்காவும் ஜியாக்காவும் இலக்கிய நேரம் தந்திருந்தார்கள். இலக்கிய நேரத்துல வாழ்வியல் இந்த சிறப்புகள் பற்றி அவ சொல்லி இருந்தார். ஜியாக்கா நான் ஒண்ணும் எழுதி வைக்கல, டாக்டர் கண்டுதான் அந்த கேட்டதுல சொல்றேன். ஜியாக்காவும் நல்ல ஒரு அழகிய இலக்கியம். நான் நினைக்கிறேன் பாமுகத்தை பற்றி தந்திருந்தார். சரியோ தெரியாது, வாணிட்ட பேச்சு வந்தது. நன்றாக இருந்தது. இருவருக்கும் உண்மையிலே அவர்கள் சிறப்பாக தொடர்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு தட்டி கொடுப்பு என்பது தேவையான ஒன்றுதான், பின்னூட்டல். அந்த வகையிலே ஜியாக்காவுக்கும் நேவிசக்காவுக்கும் உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடருங்கள். எழுத்து என்றும் உலகை ஆளக்கூடிய ஒன்று. ஆகவே உங்களோட எழுத்துக்கள் நிறைய விடயத்தை மற்றவைக்கும் கற்றுக் கொடுக்கும். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும். நன்றி. நன்றி வாணி. வணக்கம். நன்றி.